students, our 7th experiment is traffic light controller. Aim to interface the traffic light controller using 8086 and apparatus required is 8086 microprocessor kit, keyboard and traffic light interface. Okay, so algorithm for traffic light controller, move the content of 80H to AL register. So AL register க்கு வந்து என்ன பண்றாங்கன்னா 80H அப்படிங்கற அந்த டேட்டாவை வந்து மூவ் பண்றாங்க. Then out AL to control register. So AL ல இருக்கிற அப்புறம் அந்த 80H அப்படிங்கிற டேட்டாவை வெளியில எடுத்து to control registerக்கு வந்து மூவ் பண்றாங்க. So control registerன்னு சொல்லலாம், இல்லனா port அப்படிங்கிறதுக்கும் சொல்லலாம். ஓகேவா? So move the lookup table to BX register. lookup table ன்னு சொல்லி அந்த டேபிள்ல வந்து ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு வேல்யூமே எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லைட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ எந்த லைட்டு வந்து எரியணும், ஸோ எந்த லைட் வந்து ஆஃப் ஆகிருக்கணும், ஸோ அந்த மாதிரி அந்த அதுக்கான வேல்யூவை வந்து கொடுக்கறது தான் லுக்அப் டேபிளில் இருக்கும். சரிங்களா? அந்த ஒவ்வொரு வேல்யூவும் பிஎக்ஸ் ரிஜிஸ்டருக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ கால் அவுட் ஒவ்வொரு வேல்யூவும் வெளியில் வரும். மூவ் த எஸ்ஐ கண்டென்ட் எஸ்ஐ டு ஏஎல் ரெஜிஸ்டர். ஸோ எஸ்ஐ கண்டென்ட் ஸோ சோர்ஸ் இண்டெக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் ஏஎலுக்கு மூவ் ஆகுது. ஓகேவா? தென் கால் டிலே. இப்போ எப்படி சொல்லலாம், ஸோ இதுக்காக நீங்கள் இந்த இடத்துல கால் டிலேன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நார்த் டு சவுத் வந்து டிராஃபிக் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ போயிட்டுருக்கிற நேரத்தில் ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து என்ன நடந்துட்டுருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, அப்போனா டிலே கொடுக்காங்க அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ அண்ட் பிஎக்ஸ் ரிஜிஸ்டர். ஸோ இப்போ என்ன நடக்கு அப்படின்னா எஸ்ஐ வந்து அடுத்த டேட்டாவே இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்த டேட்டா எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா பிஎக்ஸ் ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகும். ஸோ திரும்பவும் என்னவாகும்னா கால் அவுட் பண்ணுவாங்க, திரும்ப எஸ்ஐலேருந்து ஏஎல் ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்தடுத்த டேட்டா வந்து எஸ்ஐலேருந்து ஏஎலுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அவுட் ஏஎல் டு போர்ட் பி ரிஜிஸ்டர். ஸோ ஏஎல் இருக்கிற அடுத்த டேட்டா வந்து எங்கே போகணும் அப்படின்னா போர்ட் பி ரிஜிஸ்டருக்கு வந்து போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, கால் டிலே 1. அப்புறம் இன்க்ரிமெண்ட் கால் டிலே 1 அப்படின்னா இப்போ நார்த் டு வெஸ்ட் வந்து என்னவாயிடும்னா டிராஃபிக் வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து என்னவாகும்னா டிராஃபிக் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நார்த் டு சவுத் வந்து என்னவாகும்னா டிலே டைம் கொடுக்கணும். ஸோ அதனால கால் டிலே 1 அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. தென் இன்க்ரிமெண்ட் எஸ்ஐ அண்ட் பிஎக்ஸ் ரிஜிஸ்டர். தென் மூவ் த கண்டென்ட் 015H to DI register and move the content of 0FFF to DX register. Then the data is declared to light the traffic light. Okay, so this is the lookup table. இதில் இருக்க அந்த ஒவ்வொரு 1100 அப்படிங்கிற இந்த அட்ரஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க 80 1A A1 64 A4 அப்படின்னு ஒவ்வொரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ என்ன வேல்யூ வந்து இப்போ 80 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரெட் லைட்டை ஆன் பண்ணுறதுக்கான வேல்யூவாக இருக்கும், இல்லைனா ரெட் லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்கான வேல்யூவாக இருக்கணும், இல்லைனா எல்லோ லைட்டை வந்து எல்லோ லைட் அந்த 5 செகண்ட் டிலே கொடுக்கணும், 5 செகண்ட்ஸ் கொடுக்குறதுக்கான லைட்டாக கூட இருக்கலாம். ஸோ இது ஒவ்வொரு வேல்யூமே ஒவ்வொரு லைட்டுக்கான வேல்யூ, ஒவ்வொரு எல்இடி தட் மீன்ஸ் க்ரீன் லைட் எல்லோ லைட் அந்த ஒவ்வொரு லைட்டுக்கான வேல்யூ தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் த லுக்அப் டேபிள். தென் see the program. ஸோ ப்ரோக்ராம் பாருங்கள், ஃபஸ்ட்டு மூவ் பிஎக்ஸ் 1100 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டேட்டாவாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ 1100 தான் ஸ்டார்டிங் அட்ரஸ், அதில் தான் டேட்டா கொடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு டேட்டாவும் பிஎக்ஸில் இருந்து ஸ்டோர் ஆகும். தென் மூவ் சிஎக்ஸ் 00C. சி அப்படிங்கிறது என்ன வேல்யூ 12. அப்புறம் 12 டேட்டா என்னவாகும் அப்படின்னா தட் மீன்ஸ் 12 கவுண்ட் வேல்யூ வந்து சிஎக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. தென் ஓகேவா? தென் மூவ் ஏஎல் பிஎக்ஸ். ஸோ பிஎக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிற டேட்டா ஒவ்வொன்றும் இப்போ ஏஎலுக்கு மூவ் ஆகும். ஸோ ஏஎல்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா 26 அப்படிங்கிற போர்ட் நம்பருக்கு போகுது. தென் இன்க்ரிமெண்ட் பிஎக்ஸ். ஸோ இன்க்ரிமெண்ட் பிஎக்ஸ் அப்படிங்கிறது அடுத்த டேட்டா வந்து பிஎக்ஸில் வரும். 1100ல் ஒரு டேட்டா இருக்கும், 1101ல் வந்து அடுத்த டேட்டா வரும். ஸோ அப்புறம் பிஎக்ஸ் வந்து என்னவாகுதுன்னா இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பாருங்கள், அதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட் ஆகும்போது அந்த டேட்டா வந்து என்ன எங்கே மூவ் ஆகுது அப்படின்னா ஏஎலுக்கு மூவ் ஆகுது. ஏஎல்லேருந்து எங்கே மூவ் ஆகுதுன்னா போர்ட் 20க்கு வந்து மூவ் ஆகுது. அப்புறம் நெக்ஸ்ட் டேட்டா வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், அந்த டேட்டா அதே மாதிரி ஏஎலுக்கு மூவ் ஆகுது. ஏஎல்லேருந்து எங்கே போகுது அப்படின்னா 22 அப்படிங்கிற போர்ட்டுக்கு வந்து போகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிஎக்ஸில் வந்து இன்க்ரிமெண்ட் ஆக 20லையும் 22லையும் என்ன நடக்கும் அப்படின்னா டேட்டா வந்து போர்ட் 20 and 22 அப்படிங்கிற அந்த போர்ட்டில் வந்து அந்த டேட்டா வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? 26 அப்படிங்கிற போர்ட் வந்து ஒரு இனிஷியல் போர்ட் தான், 20 22 தான் மெயின். ஸோ அதில் தான் ஒவ்வொரு டேட்டா என்னவாயிட்டே இருக்கும் அப்படின்னா வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கால் டிலே. ஸோ டிலே கண்டிப்பாக பண்ணணும் அப்படி தானே. இப்போ வந்து 2 போர்ட் எடுத்துக்கணும், 20லேருந்து 22 மீன்ஸ் 20லேருந்து 22 வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அப்படி தானே. இப்போ நார்த் டு வெஸ்ட் வந்து டிராஃபிக் போயிட்டு இருக்கிற டைமில் ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து என்னவாயிட்டு இருக்குன்னா வெயிட் பண்ணும், அப்படின்னா ஒரு சம் டிலே கொடுக்கணும். அதனால கால் டிலே அப்படின்னு சொல்லி கொடுத்து டிலே இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ அதை பாருங்கள். ஓகேவா? ஸோ டிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கால் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பிஎக்ஸ் அப்படிங்கிற அடுத்த டேட்டா வந்து பிஎக்ஸ் ரிஜிஸ்டருக்குள்ளே நெக்ஸ்ட் டேட்டா வரும்போது லூப் நெக்ஸ்ட். ஸோ லூப் வந்து
எங்கே போகுது நெக்ஸ்ட்டில் போகுது. அப்படின்னா பிஎக்ஸ் வந்து என்னவாகும் ஏஎலுக்கு போகும், ஏஎல்லேருந்து அடுத்த 20 அப்படிங்கிற போர்ட்டுக்கு நெக்ஸ்ட் டேட்டா போகும் சரிங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு டேட்டாவும் என்ன ஆகும்னா போர்ட் 20லையும் போர்ட் 22லையும் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ ஜம்ப் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி அடுத்தாப்புல கொடுத்துருக்காங்க டிலே. ஸோ இந்த லாஸ்ட் டிலே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னா டிலே இன்ஸ்ட்ரக்ஷன் புஷ் சிஎக்ஸ். ஓகே, புஷ் சிஎக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஸ்டாக். நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து என்னன்னா ஸ்டாக் ரிஜிஸ்டரில் வந்து ஸ்டோர் ஆகும். 005 அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்ட் வேல்யூ கொடுக்கும். அந்த கவுண்ட் வேல்யூ ஸ்டாக் ரிஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ ரிப்பீட் மூவ் டிஎக்ஸ் 0FFF. ஓகே, ஸோ இப்போ டிக்ரிமெண்ட் டிஎக்ஸ் தட் மீன்ஸ் டிலே. அந்த இடத்துல டிஎக்ஸ் ரிஜிஸ்டர் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா டிலே கொடுக்காங்க ஓகேவா. இப்போ வந்து டிக்ரிமெண்ட் டிஎக்ஸ். ஸோ டிஎக்ஸ் வந்து என்னவாயிட்டே இருக்குன்னா டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை நாட் ஈக்குவல் டு 0 டிஎக்ஸில் வந்து வேல்யூ இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து நாட் ஈக்குவல் டு 0. இல்லை வேல்யூ இல்லை அப்படின்னா வந்து 0 ஓகேவா. இப்போ நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா லூப் 2க்கு போகும் ஓகேவா. ஸோ லூப் 2 வந்து ஜம்ப் லூப் 2. ஸோ லூப் 2க்கு வந்து போகும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லூப் 2 வந்து என்னதுன்னா டிக்ரிமெண்ட் டிஎக்ஸ், அடுத்த வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக வந்து 0 வர வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா இந்த டிஎக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிக்ரிமெண்ட் ஆன உடனே என்ன ஆகணும் லூப் வந்து ரிப்பீட் ஆகும், மறுபடியும் டிலே கொடுத்துட்டே இருப்பாங்க. திரும்ப பாப் சிஎக்ஸ். ஸோ பாப் சிஎக்ஸ் அப்படின்னா கவுண்ட் வேல்யூ முடிஞ்சோன்னே அந்த கவுண்ட் வேல்யூ எடுத்து விட்டுருவாங்க. ஸோ திரும்ப ரிட்டன் ஓகேவா. ஸோ ரிட்டன் ஆயிடும். ஸோ இதுதான் டிராஃபிக் லைட் கண்ட்ரோலர் ஓகேவா. ஸோ நம்ம சப்ஜெக்டில் படிக்கும்போது நம்ம டிராஃபிக் லைட் கண்ட்ரோலர் வந்து கேஸ் ஸ்டடிஸாக படிச்சிருப்போம். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோக்ராமும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா. ஸோ மெயினாக 2 போர்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 போர்ட்லேயும் டேட்டா வந்து அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஓகேவா. அண்ட் தென் ஆல்சோ கால் டிலேயும் கொடுக்காங்க. பிகாஸ் நம்ம வந்து நார்த் டு வெஸ்ட் வந்து ஒரு டிராஃபிக் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, டிராஃபிக் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா வெயிட் பண்ணணும். ஸோ அதனால சம் டிலே கொடுக்காங்க ஓகேவா. ஸோ டிலே கொடுக்காங்க. அதே மாதிரி அடுத்தாப்புல ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து டிராஃபிக் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது நார்த் டு சவுத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிலே கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ கீழே இருக்கிறது ஃபுல்லாக டிலே இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே. ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம் ஃபார் டிராஃபிக் லைட் கண்ட்ரோலர். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம கிட்டில் வந்து டைப் பண்ணி அதுக்கான அவுட்புட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டிராஃபிக் லைட் கண்ட்ரோலரோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஸோ இப்போது டிராஃபிக் லைட் ப்ரோக்ராமை கிட்டில் டைப் பண்ணி அதுக்கான அவுட்புட் பார்ப்போம் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து டிராஃபிக் லைட் இன்டர்ஃபேஸ். நான் கிட்டையும் டிராஃபிக் லைட் இன்டர்ஃபேஸையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால எல்லா லைட்டுமே என்னவாகுதுன்னா க்ளோ ஆகுது. ஸோ எப்படி கிட்டையும் டிராஃபிக் லைட் இன்டர்ஃபேஸையும் கனெக்ட் பண்ணுவாங்கன்னா RS-232 கேபிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இப்போது இதுக்கான ப்ரோக்ராம் நம்ம பார்ப்போம். ஸோ நான் ப்ரோக்ராம் ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ வில் ஷோ தட் ப்ரோக்ராம் ஓகே. ஸோ ஃபஸ்ட் அட்ரஸ் வந்து மூவ் BX, 1100ல் நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா இன்புட் கொடுப்போம். ஸோ மூவ் CX, 00C தட் மீன்ஸ் சிங்கிறது 12. ஸோ 12 டேட்டா வந்து என்ன 12 டேட்டாவை CXக்கு வந்து கொடுப்போம். கவுண்ட் வேல்யூ தான் CX ரிஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். ஸோ 12 டேட்டா வேல்யூ கொடுக்குறதுனால 12 அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து BXல தான் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி தான் நான் BXல இருக்கிற டேட்டா எங்கே மூவ் ஆகும்னா ALக்கு மூவ் ஆகும். அவுட் 26, AL. ஸோ ALலேருந்து 26 அப்படிங்கிற போர்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போர்ட்டுக்கு வந்து டேட்டாவை அனுப்புவாங்க. ஸோ 26 அப்படிங்கிற போர்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணி வைக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்க்ரிமெண்ட் BX. ஃபஸ்ட்டு டேட்டா வந்து BXல வருது. ஸோ அந்த டேட்டாவை நம்ம ALக்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ ALலேருந்து போர்ட் 20க்கு வந்து போர்ட் 20க்கு வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அடுத்த டேட்டா வருது இன்க்ரிமெண்ட் BX. ஸோ அந்த டேட்டாவை ALக்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ ALலேருந்து 22 போர்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த டேட்டா வந்து என்ன ஆயிடுச்சு இருக்குன்னா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து கால் டிலே. இப்போ வந்து கண்டிப்பாக டிராஃபிக் லைட் கண்ட்ரோலரில் கண்டிப்பாக டிலே தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கால் டிலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிலே அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக டிலேயோட அட்ரஸை வந்து போடணும் ஓகேவா. ஸோ டிலே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நம்ம கீழே பார்த்தோம். அப்படி தான் நான் ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளனேஷனில் நம்ம கீழே பார்த்தோம். ஸோ அதனால் டிலேயோட அட்ரஸ் மட்டும் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ அப்புறம் அடுத்த டேட்டா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அந்த டேட்டா வந்து என்னவாகும்னா லூப் 100Dனா மறுபடியும் அந்த இன்க்ரிமெண்ட் ஆன டேட்டா ALக்கு போகும். ALலேருந்து போர்ட் 20க்கு போகும். அப்புறம் அடுத்த டேட்டா வரும். ஸோ அடுத்த டேட்டா போர்ட் 22க்கு போகும். ஸோ இந்த மாதிரி என்னவாகிட்டே இருக்குன்னா அடுத்தடுத்த டேட்டா வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேட்டாவும் போர்ட்டில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிகாஸ் போர்ட்டு தான் அவுட்புட்டு. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம கொடுத்த வேல்யூவுக்கு என்னவாகும், தட் மீன்ஸ் நம்ம கொடுத்த டேட்டாவை பொறுத்து இந்த LED வந்து என்னவாகும்னா க்ளோ ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா. ஸோ ஜம்ப் 1000 மீன்ஸ் ஸ்டார்ட்டுக்கு போகுது முதல்ல இருந்து ஓகேவா. ஸோ புஷ் CX அப்படிங்கிறது கவுண்ட் வேல்யூ கொடுத்துருந்தோம்ல. ஸோ ஒவ்வொரு கவுண்ட் வேல்யூ எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஸ்டாக் ரிஜிஸ்டரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ
அப்புறம் மூவ் CX,005 சொல்லி அடுத்த கவுண்ட் வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ இந்த கவுண்ட் வேல்யூ என்னவாகும்னா டிக்ரிமெண்ட் ஆக அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னவாகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ டிக்ரிமெண்ட் டிஎக்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 0FFன்னு. ஸோ அது வந்து ஒவ்வொன்றா வந்து என்னவாகும்னா டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஒருவேளை வந்து எந்த ஒரு டேட்டாவும் இல்லை, டிஎக்ஸில் வந்து எந்த டேட்டாவும் இல்லை அப்படின்னா 0க்கு வந்துடும். இல்லை அப்படின்னா நாட் 0ன்னு சொல்லி போய் மறுபடியும் டிக்ரிமெண்ட் டிஎக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ என்னவாகிட்டே இருக்குன்னா டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக லூப் 1024 ரிப்பீட். அப்புறம் பாப் சிஎக்ஸ். ஸோ புஷ் அப்படிங்கிறது சிஎக்ஸில் கவுண்ட் வேல்யூ புஷ் பண்ணோம். பாப் அப்படிங்கிறது சிஎக்ஸில் இருக்கிற கவுண்ட் வேல்யூ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா பாப் ஆயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரிட்டன் நெக்ஸ்ட் அமைக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் நான் காமிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்து எஸ்பி நம்ம இன்புட் எதில் கொடுப்போன்னா எஸ்பி 1100 தான் இன்புட் கொடுக்கணும். ஆல்ரெடி நான் லுக்கப் டேபிள் வந்து காமிச்சேன் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. அந்த லுக்கப் டேபிளில் 1100லேருந்து 1117 வரைக்கும் இன்புட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அந்த ஒவ்வொரு இன்புட் ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒவ்வொரு எல்இடி வந்து என்னவாகும்னா க்ளோவாகும். ஓகேவா? ஸோ அதுதான் 1100ல் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா நான் டேட்டா வந்து இன்புட் டேட்டா கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இன்புட் டேட்டாவுக்கும் ஒவ்வொரு எல்இடி வந்து க்ளோவாகும். ஓகே, ஸோ இன்புட் கொடுத்தாச்சு. ஸோ 1117 வரைக்கும் இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து இப்போ கோ கொடுத்து என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது இன்புட்டும் சேர்ந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது இப்போ எல்லா லைட்டுமே க்ளோ ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆனோடனே என்ன லைட் மட்டும் க்ளோ ஆகணுமோ அந்த லைட் மட்டும் க்ளோ ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ அதை பார்ப்போம். ஸோ கோ 1000 அதாவது 1000 மீன்ஸ் ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுக்கேன். ப்ரோக்ராமில் ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே ஸோ சி த டிராஃபிக் லைட் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த நம்ம கொடுத்த டேட்டா இன்புட்டு வேல்யூ ஏற்ற மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா லைட் வந்து க்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ க்ரீன் லைட் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே க்ரீன் லைட் இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் சைடில் உள்ளவங்க மூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா ஆப்போசிட் இந்த சைடில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் டிராஃபிக் லைட் கண்ட்ரோலர்.